பையன்பட்டி ஜமீன்தார் கழுதாகலம் பிள்ளை இல்ல எங்க ஊர்ல என்ன பேரு என்ன பேரு நீங்க பாருங்களேன். இவ்வளவு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்கிறதுன்னா நம்ம பொண்ணு செய்யற பாக்கியம் தாங்க. அப்போ அந்த பையன் வயசா ஆண்டவன் புண்ணியத்துல அதுக்கு ஒண்ணும் குறை இல்லைங்க. சின்ன வயசுல இருந்தே நான் அவரோட நகமும் சதியும் போல பழகிட்டு வர்றேனே. உங்க குலம் கோத்திரம் காரணம் கணக்கு தெரிஞ்சுத்தானே இங்க வந்தேன். அப்படி ஒரு வேலை உங்களுக்கு பொருத்தமான இடமா இல்லைன்னு என் மனசுல பட்டிருந்தா நான் இங்க வருவேனா இல்ல வருவேனான்னு கேக்குறேன். அது சொல்றாங்க பையன் சின்ன வயசா அழகா லட்சணமா நிறைய சொத்துள்ளவனா எங்க வீட்டு மருமகன் நாங்க சொல்லிக்கிறாப்புல இருந்தா போதும். அதாவது தாண்டவராயா மருமகன் நம்ம பொண்ணுக்கு பொருத்தமாகும் ஒழுக்கமும் பண்புள்ளவனாக இருக்கணுங்கிறதான் என்னோட ஐடியா. சரி, அப்ப இதை செய்யுங்க. என்ன இன்னைக்கு நல்ல நாள், முகூர்த்த நாளும் கூட. இப்பவே என்னோட பருத்து வாங்க. இந்த ரயில்ல ஏறி நல்ல விதமா காரியத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்த ரயில்ல திரும்பிடுவாங்க. ஐடியா ஏமா பெரிய நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. சீக்கிரம் கல்யாணம் ஆகி செல்லமா ஒரு பேரை பெற்று பெருவாலும் வாழணும். புறப்படுங்க. புறப்படு. என்னங்க போகும்போது நல்ல சகனம் பார்த்து போயிட்டு வாங்க. என்னடா என்னை பற்றி வளர்த்து இவ்வளவு பெரியவராக்குனது தாய் கிணத்துல தடுத்துக்கிட்டானா அம்மா? இந்த கையனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிறதை விட உங்க கையாலேயே என்ன கொண்டுடுங்க. கிழவனுக்காவது கல்யாணம் ஆகுது என்னமா சொல்றேன்? இந்த புடவை பாரு, மறைந்த மேசு வழுக்கு தலை. இந்த படம் எனக்கு எப்படிமா கிடைச்சது? அந்த தலைவை மறந்து வச்சுட்டு போயிட்டான். அதுக்கு வேற பொண்ணம்மா நீ. இது மாப்பிள படமா இருக்காது, ஒருவேளை அவங்க அப்பா படமா இருக்குமா? சரிதான், நீ ஒண்ணு இங்க பாருமா. இங்க பாரு, பெரிய எழுதுல எழுதிருக்கு, கஞ்சம் பட்டி ஜமீன்தார் கைதாசலம் பிள்ளை. அட நாசமா பொண்ணு, உங்க அப்பாவுக்கு அப்பா மாதிரி இருக்கிற மாப்பிள. இந்த ஆளை பார்த்துட்டு உங்க அப்பா தான் சம்மதிப்பாராமா? இந்த பாருமா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. உன் சுகத்தை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு பெருசு இல்ல. நீ கவலைப்படாதம்மா, உன் இஷ்டம் தான மாப்பிளைய நாங்க தேடி வைக்கிறோம். என்னம்மா சும்மா சொல்லுமா? எனக்கு மாப்பிளைய கேட்ட கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்தாம நானும் யாரம்மாரு ரொம்ப நல்லவரம்மா. அவரை பார்த்தா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அவர் அழகு, அந்தஸ்து, அடக்கம், ஒடுக்கம் அப்படிப்பட்டவரை பார்க்கவே முடியாது. அம்மா, அவர் பாடினாருன்னா நாளைக்கோடு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்படியாப்பட்ட சாரதம் தெரியும்? அவர் பாட ஆரம்பிச்சுட்டாருன்னா அப்படியே மருந்து போறதும்மா. அப்படியாம்மா? ஏன் இவ்வளவு நாள் அவங்க கிட்ட சொல்லாம இருந்தா? உங்க கிட்ட சொல்லலாம் ஏதாவது சொல்லுவீங்களோ யார பொண்ணம்மா. இந்த பாருங்க, நாளைக்கு என் பிறந்த நாள் ஆனதுனால இந்த பையனை வர சொல்ல பார்ப்போம். சரிதாம்மா. தாத்தா காத்தாங்கிறான். இங்க பாருங்க, முதலாளி கடையில் கொண்டுதான் சீட்டுறாங்களோ. ஐயோ போறா. மன்னர் சார், மன்னர் சார். உன் கணவனை கூப்பிடா. போறா. மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி காலைவா போயிட்டான்டா. ஏன் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரப்போறாங்க. ஒரு பாட்டு பாடு. என்ன நானா பாடணுமா? ஆமா. ஏன் ஒண்ணுல பாட. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு இல்ல குரு. அந்த பொண்ணு என்னைய பார்த்துள்ளது பாடுறது பாட்டு வராது. வழக்கம் மேல வாயம் இல்லை குரு. ஊமைய மாதிரி உதத்தை அசைக்கிறது இந்த கணக்கு பரீட்சையை விட கஷ்டமா இருக்கு குரு. கணக்கை விட குரு எட்டி பாக்குறான் சீட்டை. நீ அடுத்த ஓட்ட எட்டி பாக்குறான், சீட்டை எட்டி பாக்குறான். ஒண்ணுதான். என்னடா குரு குருன்னு சொல்லிடுறேன்.
எப்ப பாட சொன்னாங்க? நாளைக்கு தானே. ஆமா, லைட் ஆஃப் பண்ணிட்டு நானே பாடுறேன்டா. நீ வாய முடிவிட்டு உங்க பொண்ணுக்கு இதுவரை கல்யாணம் செய்யாம இருந்தது நீங்க செய்த பெரும் பாக்கியம். ஆண்டவராயா நம்ம செய்யலா எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படித்தானே நடக்கும். ஐடியா. ஆமா, மாப்பிள்ளை பையன் உங்க மாமனார் வந்து காத்து விட்டாரு. அவர் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? வணக்கம் மாமா. என்னங்க இது? என் உட்காந்துட்டு இருக்கீங்க. யாராவது பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க? புருஷன் முண்டாட்டின்னு நினைப்பாங்க. அது கல்யாணம் ஆனப்புறம் இல்ல. நீங்க தான் கல்யாணம் சொன்னாவே கண்ணு மண்ணு தெரியாம ஓடுறீங்களே. கால நேரம் வரும் வரையில் காத்திருப்பாய் என் கண்ணிகையே. நான் தான் காத்துக்கிட்டே இருக்கேனே. என்ன? ஆமா, இது யாருக்கு காதல் லெட்டர்? காதல் லெட்டரா? இது கவிதை. கவிதை அது வேற எழுதுறீங்களா? ஆரம்பிச்சு ரொம்ப நாளாச்சு. எங்க இந்த கவிதை கொஞ்சம் பாருங்க, நான் கேட்கறேன். பாருங்கம்மா, பாருங்கம்மா, பாருங்க. உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரோ? இல்லையே. வெளியில பக்கத்துல 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 மாலையில் மலர் போலையில் மதுவேந்தும் மலரும் எப்படி நல்லா இருக்கு. ஆனா இப்ப நான் என்ன பாடணும்? அப்போ உன்னை பத்தி பாடணும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ, இது வேற விஷயம். நீ இடத்த காலி பண்ணு. என் வீட்டுல வாடகைக்கு வந்து இருந்துகிட்டு என்னைய காலி பண்ண சொல்றீங்களா? கோச்சுக்காரமா வாடகை தந்துடுறேன். இப்போ எங்க காவலுக்கும் நம்ம சீட்டு கொடுக்கணும். காடுகளுக்கு சீட்டா? ஆமா லீலா, சீட்டான பாட்டை கொண்டாந்து இந்த காடு மதுவேந்தும் மலரும் மலர் சோலையில் மதுவேந்தும் மலரும் மாலையில் மலர் சோலையில் மதுவேந்தும் மலரும் மனம் பணியாதா இன்னும் புரியாத மலர்ந்தாடும் பெண்கள் நானே. மாலையில் மலர் சோலையில் மதுவேந்தும் மலரும் மனம் பணியாதா இன்னும் புரியாத மலர்ந்தாடும் பெண்கள் நானே. ஜகத்தியலே காதல் ஜகத்தியலே வாயிலே காணவே செல்வமே மாலையில்
மதுவேந்து மலரும் நீரே மனம் தனியாத இன்னும் புரியாத மனிதாடும் பெண்கள் நானே மலர் போலையில் மதுவேந்து மலரும் மனம் தனியாத இன்னும் புரியாத மனிதாடும் பெண்கள் நானே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அருமையான குரல். தேங்க்யூ. நிஜமா நாங்க அப்படியே மேம்பறந்துட்டோம். என்ன சரோஜா, நீ ஒண்ணுமே சொல்லலையே. இந்த குரல் எனக்கு புதுசா இருந்தா இல்ல அப்படின்னு எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் இந்த குரலை. சரோஜா, எல்லாத்துலயும் விளையாடுற மாதிரி இதுலயும் விளையாடாது. எதையும் அவசரப்பட்டு பேசலாம். லீலா, நான் விளையாடவும் இல்லை, வேடிக்கையும் செய்யல. இப்போ பாடினவர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் கிடையாது. இப்போ பாட்டு பாடினவர் எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவர். ஒரு காலம் இல்ல. ஏய் சரோஜா, மறுபடியும் சொல்றேன், இப்போ பாட்ட பாடினவர் எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆளேதான், மிஸ்டர் மன்னார். இல்லவே இல்ல. என்ன பண்றோம், எது வேணுமானாலும் சரி. சரி இரு. மன்னார் சார், தயவுசெய்து எனக்காக இந்த பாட்டு மறுபடியும் பாடுறீங்களா? மலர் போலையில் மதுவேந்து மலரும் மனம் தனியாத இன்னும் புரியாத மனிதாடும் பெண்கள் நானே இதுக்கு முன்ன என்ன சொன்னா அதேதான். முடியாத வதசிகளே சரோஜாவா? ரொம்ப கெட்டிக்காரி, மகா மூலசன். ஆமா ஆமா, அவன் மூளையை கைட்டிட்டு போய் எக்ஸிபிஷன்ல வைக்கிறேன். போடா பைத்தியக்கார பயன். இப்படி நம்ம கூட்டு வெளிச்சமாக நான் என்ன தடா கண்டேன். தானே செய்யறவனுக்கு 10 நாள் வேலை, போட்டு உடைக்கிறவனுக்கு 1 நாள் வேலைங்கிற மாதிரி நம்ம கூட்டு வெளிச்சமாகி போச்சு. நான் ஒரு முடிவு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் பத்து ஜமீன் கைகாலம் பிள்ளைத்தான் நம்ம கல்யாணம் செய்துக்கிட்டேன். எது பொறுத்தாலும் ஆத்திரமா அவசரம் தானே. ஆத்திரமும் இல்லை, கீத்திரமும் இல்லை. சீக்கிரம் இந்த கல்யாணம் நடந்து ஆகும். திடீர்னு அப்படி எனக்கு என்ன ஆகுது? இவ்வளவு வயசானவங்க கல்யாணம் செய்துக்கணும்னு நேற்றுதான் சொன்னேன். வேற ஒரு நல்ல பையன் இருக்கா, அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அம்மா, அதை பத்தி ஒன்னும் கேட்காதீங்க. நான் தஞ்சிப்பட்டு ஜமீன்தாரத்தை கல்யாணம் செய்துட்டேன். எதையும் நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவுக்கு வரணும். அம்மா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். மலந்து அந்த ஜமீன்தாரைத்தான் நினைப்பேன். இந்த மறுப்பை நான் மனதில் படைக்கலதான் படுப்பேன். கொஞ்சம் பேருதான் டிவியில் இருக்கிறேன். மன்னர் சார், மன்னர் சார். ஏன் எனக்கு கல்யாணம் ஆக போகுது.
பத்திரிக்கை அனுப்புறதை விட நேர்ல அனுப்புறது தானே வரும். ஆமா ஆமா. நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். வர நீங்க தான் பாட்டு கச்சேரி செய்யணும். பத்திரிகையில போற சொல்லலாமா? வேண்டாம். மிஸ்டர், இன்னொரு முக்கியமான சமாச்சாரம். என்ன? நான் யார் கல்யாணம் செய்து போறேன்னு உங்களுக்கு தெரியும்? சாக்கு கொடுப்பான்னு நான் நினைக்கலடா. அம்மா பார்த்த போடுங்க. ஐயா ஹார்ட் இங்க போச்சு. அதெல்லாம் நிக்கல. என் உயிர் என் நெஞ்சுக்குள்ளதான் இருக்கு. குருவே, என் உயிர் போனாலும் சரி ஒத்த கால நின்று அந்த பொண்ணத்தான் கல்யாணம் கட்டிக்கிறேன். மன்னாரு, ஏண்டா அழுகுற? எதுக்காக அழுகுற? ஏய், உனக்கு அந்த பொண்ணுக்கு எல்லாரும் நடக்காது. என்ன இருக்குடா இந்த ஆயுசு கட்டி அந்த பறவையோட மட்டும் உனக்கு பத்தினியா வந்திருந்தா படாத பாடு கொடுத்து இடத்துல உள்ள பரலோகத்துக்கு அனுப்பி விட்டாடா. அடே டூ லேட் அவ்வளவு தூரம் நிக்காது. இவன் முத நாள் அந்த பொண்ணு கழுத்துல மஞ்ச கழுத்தை மாத்தினான்னா மறுநாள் இவன் கழுத்துலயே தூக்கு கழுத்தை மாத்திக்குவான்டா. கரெக்ட், நல்ல ஐடியா. மன்னாரு என்ன தூக்கு போட்டு சாப்பிடு. காதல்ல தோல்வி ஏற்பட்டவன் கடைசியா செய்ய வேண்டியது அதுதான். தூக்கு போட்டுக்கோ. நல்ல காலம் எதுக்கு நல்லது கொடை பொய்க்கா கயர்லாம் போட்டு வச்சு மாத்த எடுக்கிற மாதிரி எடுக்கிறது போட்டுக்கலாம். சூப்பு போட்டுக்கும் போது யாக உள்ளத்தோட அப்படி பிரிச்சிருக்கு. நீ எழுதி கொடுத்த மரண வாக்குமூலத்தை படிக்கிறேன். நான் என்ன எழுதி கொடுத்தேன்? உன் வாழ்க்கையதான் பிளே பார்த்தாச்சாடா. நான் எழுதி வச்சிருக்கிறேன், படிக்கிறேன் கேளு. மரண வாக்குமூலம் பிரிச்சுக்கோ. நான் தூக்கு போட்டுக்கொள்ள காரணமானவர்கள் யாருமே இல்லை. அவன் மனித பேர் கட்டிக்கிறாரா? நீ அந்த பேர்ல சொல்கிறா? என் காதல் தோல்வி இணையத்தை சின்னாபின்னமாக்கி விட்டது. இனி இந்த உலகில் உயிரோட இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஆகவே நான் இந்த முடிவுக்கு வந்தேன். முடிவுக்கு வந்தேன். நீங்க எல்லாம் சேர்ந்துதானே இந்த முடிவு பண்ணீங்க. அப்படின்னு ஒரு நல்ல இது கொடுங்க. ஆடு நாங்க உட்காந்து இந்த வழியை போடு. அது நீங்களே போட்டுங்க. அப்போ செய்ய நீ இணைக்க நான் தூர் போட்டு சொல்றேன். இப்படி முன்னால வந்து துணிக்கிறீங்க. நல்லா போடு. பேனா எடுக்கிறா அங்க தெரிவித்து போடுக்கல. அந்த பேனா எடுத்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன சொல்ற? இந்த காதல கல்யாணம் செய்து போட்டலாம். எல்லாம் ஈஸியா முடிவுதானம்மா. நாங்க எவ்வளவோ சொல்லி கேட்காம யானை தந்தாலும் மன்னவாரி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இப்ப வருத்தப்பட்டு என்னமா செய்யறது? ஆமா,
அவசரப்பட்டீங்கனால அப்படி சொல்லிட்டு அந்த மன்னார் மேல இருக்கிற ஆத்திரத்தினால் இந்த கிழவனை கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா எப்படியாவது இந்த கல்யாணத்தை விட்டுடுங்க. அது எப்படி முடியும்? அப்படி செய்தா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? 10 பேத்துக்கு என்னால தலைமையில நடத்த முடியுமா? அம்மா பாக்க கிடைச்சுதான் இப்ப நீ செத்து போன மாதிரி மாதிரி தானே மாதிரி தாண்டா நீ தீர்க்காய்ச்சா இருக்க அப்படியே செத்து போன மாதிரி எழுந்துகிட்டு 3 மணி நேரம் உடுத்து 3 மணி நேரமா இதை பார்த்துட்டு இங்க போறாடா ஆட்டா எங்க போய் உட்காந்து அப்ப இங்க பாரு செத்து போன மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்பா பெருமா பெரிய மணி அடிக்கிறப்ப தண்ணி வைக்கிறேன் வாயில ஊத்துக்கிறேன் என்னை தாயின் கணக்குல சொல்லிடாதீங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. அப்படி தாயின் கணக்குல சொல்லிட்டு நான் உயிர் வாழ மாட்டேன். வாழ மாட்டேன். கண்ணத்துல அறவாங்கிட்டு மன்னாரு நீ இன்னாருக்காகத்தான் உயிரை விட்டு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நீ என்ன பண்ணாரு அவங்களை கூட்டிக்கிட்டு வந்து காலடியில போட்டு இறங்கிற மாதிரி சீவி தள்ளி தரலாம் மன்னாரு அடிபட்ட நேரத்துல நீ அடிக்கடி அவனுக்கு உதவி செஞ்சு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பானே என்ன எதுக்காக உயிர் போட்டுக்கிட்டேன்
உண்மையா உன்னைத்தானே காதலிச்சேன். சத்தியமா சொல்றேன், உன்னைத்தானே காதலிச்சேன். கவலைப்படாதீங்க, உங்க காலுக்கு ரொம்ப வெயிட் இருக்குது. மண்ணாடு உசு இருக்குது. உங்களையே நான் கல்யாணம் செய்துக்கிறேன். வயசுக்கு கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்க சொல்லப்பட்ட ஆண்டுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை என்ன சொல்றேன் நீ என்ன மன்னிச்சிருக்கு. இதே முகூர்த்தத்துல இதே இடத்துல இவங்க 2 பேருக்கும் இங்கேயே கல்யாணத்தை நடத்துறோம். இல்லன்னா இந்த கதையை எனக்கு சொல்றேன். வேண்டாம் ஐயா, வேண்டாம். நல்ல நேரத்துல நல்லதே நடக்கட்டும். எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படித்தானே நடந்து போயிடும். நம்ம ஜோடி எல்லாரும் நல்ல நடக்கட்டும். சத்திய வித்ய வண்டி அலங்கார சிங்கார தங்கவேலு சுவாமி அவர்களே, என் மாப்பிள்ளை அவர்களே, மாமா அவர்களே, அப்பா உன் திருவிழாவே எனக்கு நல்லா புரிந்து போச்சு. இதோ என் மகளை கல்யாணம் செய்துக்கிட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழ தங்கள் சித்தம் என் பாக்கியம். மகாராசி அடிப்படை கூட்டம் கல்யாணம், மகாராசி அடிப்படை கூட்டம் கல்யாணம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே.